மேட்ச்ல இந்தியா போட்டுல நட்டி, செகண்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா போட்டுல நட்டி, இப்ப தேர்ட் மேட்சுக்கு வந்துட்டோம். ஒண்ணு மட்டும் நினைச்சாங்க, இந்தியா பக்கா ரிவெஞ்ச் வெயிட்டிங் ஆயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் 11 சொல்றேன், அது எப்படி செட் ஆகுன்ற கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டி விட்டு போயிரு. ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன். 1 டவுன்ல திலக் வர்மா. நம்பர் 4 and 5ல சூரியகுமார் யாதவ், சிவன் தூபே. நம்பர் 6ல நம்ம தலைவன் ஹார்திக் பாண்டியா. கேப்டன்ஷிப்பை விட பண்ண நல்லா இருக்கும், பார்க்கலாம். உங்களுக்கு பேட்டிங் பயர்ஃபால் வேணும்னாக்கா நீங்க ஜிதேஷ் சர்மா எடுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்க வாஷிங்டன் சுந்தர் இருக்கும். ஸோ ஜிதேஷ் சர்மா ஆர் வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 8ல அக்சர் பட்டேல், பயங்கரமா பவுலிங் போடுவாரு, பேட்டிங்கும் செம்மையாடுவார். நம்பர் 9 ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. இந்த 11 போனா T20 வேர்ல்டு ஓடு அடிக்கலாம்டா. பேட்டிங் ஆட மட்டும் தயவு செஞ்சு மாத்தாதீங்கடா. ஒரு ஆளை மட்டும் மாத்தலாம் வேணா, சிவன் துபே ஸ்பின்னர் வேணா இறக்க விடுவான். இதெல்லாம் அவரையும் மாத்தாதீங்கடா. இதெல்லாம் நடக்காங்க எனக்கு தெரியும். சுமனில தான் திரும்ப ஆட வைக்க போறாங்க. எல்லாம் காலத்து கொடுமடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா இந்தியா வடிதான் ரொம்ப கஷ்டங்க. பேட்டிங் ஆடுற எஸ்பெஷலி மாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க ரூல் அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் பயங்கரமா அவங்களோட அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டு போயிடுறேன்.